அன்பார்ந்த அண்ணல் காட்டிய பாதையை நாடி, அண்ணல் காட்டிய பாதையை நாடி, இந்திய மக்கள் போட்ட டாக்டர் அம்பேத்கர், பாதத்த மீத டாக்டர் அம்பேத்கர், பாருக்கும் அவர் புகழை பாடு. அண்ணல் காட்டிய பாதையை நாடி, அண்ணல் காட்டிய பாதையை நாடி. இறைவன் நாம் எல்லோருக்கும் அவர்தானே இறைவன். இந்திய மக்கள் போற்றும் வந்தவன் தான் யாரு? உரிமைக்காக உயிர் கொடுத்த அண்ணல், நம் உள்ளத்திலே குடியிருக்கும் தந்தை. அந்த இடவெறி பிடித்தோர்க்கு மின்னல், இந்திய மக்கள் போற்றும் வந்தவன் தான் யாரு? சட்டமேத டாக்டர் அம்பேத்கர், பாருக்கும் அவர் புகழை பாடு. அண்ணல் காட்டிய பாதையை நாடி, அண்ணல் காட்டிய பாதையை நாடி, இந்திய மக்கள் போற்றும் டாக்டர் அம்பேத்கர். காவலன் எங்கதான் போனாலும் தெரியல. ஐயோ ஐயோ எஜமா, நான் எப்படி எஜமா சொல்லுவேன்? என்னடா சொல்றேன்? எஜமா, இளவரசி அம்மா மலர்வனம் சென்றாங்களா? ஆமா. அந்த இடத்துல எஜமா என்னடா நீ மனச தளபதிக்கு எஜமா பையன வயசுக்கு வந்துருச்சாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இத போய் அழுதுட்டு வந்து சொல்றேன். டேய் நீ சந்தோஷம்ன்ற போய் நாங்க வயித்து பூசின ஐதுங்க கிடக்குது. என்னடா சொல்ற? வயிறு வலிக்குது நீ. டேய் என் தங்கச்சி பூப்படைந்து விட்டாளடா. இது பூ பூப்படைந்து விட்டாள். எனக்கு தெலுங்குலாம் சொல்ல எனக்கு தெரியாது. இதோட தெலுங்கு. டேய் வயதுக்கு வந்துட்டடா, கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் ஆயிட்டடா. இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தா இப்ப வயசுக்கு வந்துட்டா கன்னி பெண்ணு பெருமன்சி. அது எப்படி ஒரு அண்ணன் சொல்லுவேன். சரிங்க, இப்ப என்ன பண்ண இந்த சந்தோஷமான விஷயம்? சந்தோஷமான விஷயம் அந்த ஆளு இருக்கிறான். எங்க இந்த தளபதி ஆளே இருக்காங்க, கம்ப மாட்டாங்கிறான். எங்க மிச்சர் வந்துட்டாரு. எங்கடா போறாரு கேட்டா நகர வர போறேன், நாட்டு மக்களை சுத்தி பார்த்துட்டு வரேன். இதே வேலைதான் அப்படின்னு சுத்திங்கிறாங்க. அமைச்சர் உங்களை எதற்காக தீர்மானித்தேன்? என் தங்கை இப்பொழுது கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டார். அப்படியா? அதனால் வருகிற வெள்ளிக்கிழமை என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தணும். அது மட்டும் இல்ல ஐயா, வீதி எங்க வண்ண விளக்கு அது மட்டுமல்ல ஆங்காங்கே தோரணம். நாட்டு மக்களுக்கு வயிறார சாப்பாடு அறுசுவையான உணவா இருக்கணும். அப்படியா கேட்டீங்க? எந்த ஒரு குறை இருக்கணும். அனைத்து பொறுப்பையும் அமைச்சர் தலைமையில வச்சிடலாம். என்ன தலைமையில? அமைச்சர் அவர் நல்லா பாத்துக்கணும். சாப்பாடு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தடல் புட்டலா இருக்கணுங்க. அப்படிப்பட்ட சாப்பாடு. ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி. அதுல ஐஸ் பிரியாணி. இதே ஐஸ் பிரியாணின்ற ஒரு 10 கிலோ ரேஷன் அரிசி வாங்கி நல்லா ஊற வச்சு சாப்பாடு செஞ்சு அதுல தண்ணி ஊத்தி காலில் கஞ்சி ஆளுக்கு ஒரு குட்டாங்கல ஊத்தி கொடுத்து ஐஸ் பிரியாணி. ஒரு நாட்டு மன்னருடைய விழா போய் அவங்களுக்கு எப்படி
ஐயோ முக்கா செல்லில கட்டுப்படி ஆகாது, 1.5 செல்லி தான் ஆண்டு வரும். பசி எடுக்காது அவ்வளவு சீக்கிரத்துல. முக்கா செல்லியே ஆண்டு வராது. 1.5 செல்லியே 1.5 செல்லி நல்லா அப்படின்னு முன்னு இருக்கும். எனக்கு விளக்கம் புரியலையே. 1.5 செல்லின்னா ரேஷன் அரிசி, முக்கா செல்லினா வீட்டு அரிசி. சரி, நீ எந்த அரிசி சாப்பிடுற? நான் 1.5 செல்லி தான். அதெல்லாம் தெரியுது. சரி, சிறப்பான ஒரு விழாவா இருக்கணும். நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏற்பாடு படையா, நீ சிரிக்காத. எவ்வளவு ஆணவம் இருந்தால் நீ சிரிக்காதேன்றேன். நீ சிரிச்சா என் சூத்தோலாம் பத்திட்டு சிரிச்சா உனக்கு எங்க எரியுது? எங்க எரியுது? சின்ன நாய் போயிடுச்சு. அந்த நேரத்திலே இணை பாட்டு பித்தக்கா திருப்புக்கு சமண்டு உழைத்தான் அந்த ராஜா. ஆமா. ஆனால் இப்பொழுது அவன் தங்கை ரோஜாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழா. அந்த மஞ்சள் நீராட்டு விழாவை எப்படியாவது மரண விழாவை மாற்ற வேண்டும். நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? எப்படி எப்படி? எனக்கு ஒரு அன்பு காதலி, ஆசை காதலி, அந்தரங்க காதலி நீலாம்பரி இருக்கின்றார். நீலாம்பரி இப்போது அழைக்கின்றேன். அந்த மஞ்சள் நீராட்டு விழாவை மரண விழா மாற்றுகிறேன். என்ன அம்மா இடுப்பு நிக்கலையா? ஏன் சோக்கா ரெடியா சக்கா எடுத்துக்கிற? ஏன் சோக்கா இருக்கு? என்ன அப்படியே கால கழிச்சுக்கிறீங்க?
யாரு எப்பேற்பட்டவன்? தாசி குலத்திலே பெண்ணாக பிறந்து நீலாம்பரி என்று பெயர் பெற்று புரியாமல் வாழ்ந்து வருகிறேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு பொழப்பே ஆகும். காலிலிருந்து லோல் பட்டு நடக்கிற யாருன்னா வாங்கல. கண்ணே பிடிக்குது. எது எது எப்படி இருக்கும் அம்மா? சுபோதயம். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர ஒரு பொம்பளை வைக்கிறதுக்கு வாங்க கூப்பிடுறேன். யாருமே வரல. இருந்தாலும் என் டாபர் மாமா வருவாரு. கண்டிப்பா கிராக்கியோட மாமா. என்னடா ஓர வைத்து மாமான்னு கூப்பிடுறேன், நீ அக்கான்னு கூப்பிடுறீங்க. பாக்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்க? நீ எனக்கு டாப்பர் மாமா, எனக்கு தலை பிடிக்கிற மாமா, எனக்கு கூட்டி கொடுக்குற மாமா, என்ன காட்டி கொடுத்து காசு வாங்கும் டாப்பர் மாமா வந்தேனோ. மாமா வந்தானோ மரியாதை இருக்குதுமா. இப்ப காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து ஏற்கனவே நான் செய்யற வேலை எனக்கே ஆசிங்கமா இருக்குது. இப்ப இன்னும் வேற சொல்லி நடக்கிற டாபர் மாமா டாபர் மாமா. ஆர்டி மாநகரத்துல ஒரு கலெக்டர் வேலை காலிக்கு தான் போறியா? மானமான இந்த வேலை தான் ஈஸியா இருக்குது. பாத்தியா உடம்புலிக்கு அந்த வேலை இந்த வேலை தான். வேலை உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதாமே. உடம்புலிக்கு அந்த வேலை இந்த வேலை தான். இந்த வேலை தான். ஆமா ஆமா. உட்காந்தத்துல போன்ல நீ எங்க போ நீ அங்க வா டிம்பி. இப்ப எல்லாம் ஜிபே ஆயிடுச்சுடா. ஆமா ஆமா. போன் பே ஆயிடுச்சு. இப்படி காட்றான். இப்படி சப்புக்குனதே உடனே பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 2400. அது 400. உன் டிப்ஸ் அது.
மாமா காலையில இருந்து ரொம்ப கிராக்கில தாழ்ந்து போயிருக்கேன் மாமா. பாலா வழிஞ்சு இப்ப அடுப்புல பூனை தூங்குது மாமா. பூனை ஏந்திரியா? பூனை ஏந்திரியா? எங்க அக்கா தூங்க நம்ம ஏந்திரியா? அந்த பூனை இல்லடா, பூனை தூங்குதுன்னா கிராக்கிங்க யாருமே வராம ரொம்ப கஷ்டமா இருக்குது. கிராக்கிங்க இப்படி வராம இருந்தா நீ நானும் எப்ப சோத்துக்கு இப்படிதான் நக்கணும். அக்கா வந்தது வந்து ஒரு ரேட்டு சொன்னேன். ரேட்டா என் ரேட் சொல்லதான் வருவாங்களா? மாமா என் ரேட்டு சொல்றேன். சொன்ன உடனே இங்க இருக்கிற மாப்பிள்ளைங்களை ஒரு வலைய போட்டு இழுத்து எல்லாரையும் என் தொப்புள் பட்டி புடவைய தொட்டா ஓராயிரம் பக்கத்திலே வந்து பார்த்தா 2000. மாமா 2000. திருப்பதிக்கு போகணும். திருப்பதியில எந்த சாமி இருக்குப்பா? திருப்பதியில முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார். திருப்பதி முருகப்பெருமான். அப்ப பழனியில் இருக்கிறாரு, அவர் பேர் என்ன பேரு? கோவிந்தா. எப்படி உங்க அம்மா குறை மாசத்துல பெத்து போட்டா உன்ன? எனக்கே சந்தேகமா தான் இருக்குது. கோயில் சுத்துவாயா நீ மூஞ்சி பத்தியா உனக்கு? டேய், திருப்பதியில உலகத்திலேயே பணக்கார கடவுள் 7 மலையில இருக்கிறார். 6 மலையை தாண்டி அவர்கிட்ட போயிட்டு 2 கையை நீட்டி ஏழுமலையானே ஏன் அழைக்கிறார்? பாரதம் வந்துட்டார் பாகவதர். நல்லா சொல்லுடா. ஏழுமலையானே திருப்பதியில உனக்கு 7 மலை வளருது. எனக்கு 2 இடம் மனசு வளர்ந்து வேண்டிக்கும். சும்மா ஒரு வாரத்துல கேட்டியடா ரேட்டு? பட்டு புடவை சில்க் சாரி தொட்டா 1000 ரூபாய். பக்கத்துல வந்து உத்து பார்த்தா 2000 ரூபாய். உத்து பார்த்தாலே 2000 ரூபாய். என்ன கை ஆக்சல் அது? உத்து பார்த்தாலே அப்படி போதுமா ரேட்டு? ஐயோ இது பத்தாது. தூக்குவா எல்லாருமே பட்டாபி அடிப்போம். அந்த தூக்கு சொல்லியா? டேய் ரேட்டு தூக்குமா? இது போதுமா? நம்ம ஒல்லி ஜாக்கெட் தொட்டா 3000. உள்ளிருக்கு மாதுளம் பழம் 4000. சப்பட்ட பழம்னு கேள்விப்பட்டேன். பப்பாளி பழமா? அது தொட்டா 4000. ஆமா. இதெல்லாம் ஒரு ரேட்டா? நீ யார் எப்படி இருக்கிற? டிவி சினிமா நடிகை நயன்தாரா தான் கேள்விப்பட்டுக்கிறேன். அவளின் தங்கை நீ ஏய்தராக்கா. ஓ எதுக்கு சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? 50 ரூபாய் தான் குத்தானா? பாருங்க போன வாரம் உனக்கு தெரியாது. இந்த ஆள் வந்து போனதான் தெரியும். இந்த ஆள் வந்து உங்ககிட்ட 150 ரூபாய் கடன் வச்சுட்டு உங்ககிட்ட வந்து அவரேத்தான் சீர்ப்பு பாத்தியா? கணக்கார மாமா காலையில வருவான் கூட்டாண்ட. நீ கடன் கொடுக்கல உன் போன்ட சொல்லிட்டு வந்துருவோம். கல்யாணம் ஆகலையா? அறியாத பையன் மாதிரியே இருக்கிறாரு. அம்மா டேய் ரேட்டு தூக்குவா. இது பத்தாதுக்கு இன்னும் தூக்கு. ஆமா பட்ட பாவாடை தொட்டா 5000.
இதுவா உன் ரேட்டு? என்னடா இதுக்கு மேல எதனா தூக்கு முடிஞ்சா தூக்கு. டேய் 5000 6000 உன்ன பாரு என்ன பாருன்னு பாக்குறாங்க. ஆமா ஆமா அக்கா, என்ன பண்றது? சொல்லு. வேலை இல்லாத நேரம் வெய்ய வேற பொழக்குது, யாருக்கும் வேலை இருக்காது. எதா குடுக்கறத வாங்கிக்கினேன். சரிடா, இந்த ஊர் மக்களுக்காக இந்த ஊர் பசங்களுக்காக ரேட் கம்மி பண்ணி சொல்றேன். ரேட்டு கம்மி பண்ணி சொல்லுங்க மாமா. இந்த ஊர்ல அறியாத பசங்களுக்கு எவ்வளவு? அறியாத பசங்களுக்கு எவ்வளோ? 100 ரூபாய் மாமா. 100 ரூபாய். அக்கா, ஓடியா 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 ஓடியா. கிலோ 50 கிலோ 50 பணம் வராது, பொது பணம் கிடைக்காது. 100 100 100 100. நானக்கு இல்லன்னா நீ வண்டியில போவியா? வெங்காயம் தக்காளி வெங்காயம் அந்த புத்தி வருது பத்தியா உனக்கு? ஏய், அறியாத பசங்களுக்கு 100 ரூபாய் சொன்னேன். 100 ரூபாய். வயசான மாப்பிள்ளைகளுக்கு தோற்கார் பத்தியா? அவரெல்லாம் சும்மாக்கா, ஏண்டா அவரெல்லாம் செல்ஃப் எடுக்காத மாட்டோம். சூப்பர்டா, எப்பா. டேய், இவரை சும்மா லேசு நினைக்காத பாவி. சொல்ற இன்னொருத்தர் பாத்துக்கிறாரு, அவரு ஒரு நேரத்துல ஆடாத ஆட்டமா, தாண்டாத செவுரா, சுத்தாத போதாரா, வைக்காத கூத்தியாரா, வாங்காத தொடக்கட்டடியா, பின்ன ஆச்சு என்ன ஆச்சு? நெட்டு லூசா போய் எல்லாம் லொடுக்கு புடுக்கணும். அதுவும் லொடுக்கு புடுக்கணும் ஆடுது. ஆமா, இந்த மாதிரி மாப்பிள்ளைகளுக்கு எல்லாம் ரேட்டு 500 ரூபாய். அக்கா அக்கா பாக்கா அக்கா, என்னக்கா இது? எனக்கே ஒரே ஆச்சரியமாக்குது. ஆச்சரியம் இல்லடா, ஆச்சரியமா இருக்குது. எனக்கே ஒரே ஆச்சரியமாக்குது. அறியாத பசங்க, யங் பாய்ஸ், அவங்களுக்கு ரேட்டு 100 ரூபாய். இந்த வயசான தாத்தாங்களுக்கு போய் 500 ரூபாய். டேய், இதுலதான் முக்கியமான மேட்டர் இருக்குடா. வயசு பசங்க வீடு தேடி வந்தா அவங்க வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. வந்தமா பட்டு மேட்டர் முடிச்சுமா போயிட்டே இருப்பாங்க. ஆனா வயசானவங்க வந்தாங்கன்னா சம்மானத்தை பிடிங்க அலசுவாங்களே, கிழக்கே வெளுத்தாலும் கிழவன் காதல் விட மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிடிச்சி லோல் பண்ணி கிடப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு 500 ரூபாய். உக்காந்து பார்த்தா உன்னை பார்த்தா எதுவும் தெரியல. கீழே குஞ்சு பார்த்துன்னு கீழே குனிஞ்சு பாத்துக்கிறேன் சரியா? அதனாலதான் ரேட் 500 ரூபாய். டேய், ஆமா, பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆமா, இருந்தாலும் என் படியல கிடையாது தெய்வம் இந்த நாட்டு அமைச்சர் கருணாகரன் இருக்கிறாரு. என்னுடைய காதலி எங்கே இருக்கிறார்? என் காதலி எங்க இருக்கா? யார் தெரியுமா? இந்நாட்டுக்கு போர்ப்படை தளபதி. தளபதியா? உண்மைதான் மாமா. ஆமா. எதுக்கு ஆனா உனா ஜாக்கெட் அடிக்கிற? என் அக்கா நீலாம்பரி யாரு உனக்கு? என்னுடைய காதலி. காதலி காதலி. அந்த காதலியா? உன் அக்காளுக்கு தம்பி நான். அப்ப உனக்கு நான் என்ன மாதிரி ஆகுது? மாமா தான் வேணும். நான் உனக்கு, நீ எனக்கு மாமா, நான் உனக்கு மச்சான். வாயில வச்சான். அக்கா, மிச்சர் மாமா வந்துக்கிறாரு. ஓடி வா.
பக்கம் காணோம்னு சொல்லுவேன். ஏங்க இவ்வளவு நாளாச்சு என்னை பார்க்க வந்து 1 மாத காலமா என்ன பிரிஞ்சு தனியா இருக்கீங்க. என் ஞாபகமே வரலையே உனக்கு. உன் ஞாபகம் எனக்கு வராம இருக்குமா? உன்னை பார்க்கும் பொழுது எப்படி அம்மா இருக்கிறது? நீ வானத்தில் பொழிகின்ற நிலவு. இந்த முகத்தை என் படைத்தானோ ஆண்டவன். நீ கை வீசி நடந்தாலே போதும். இங்கே எங்கும் போதும். உன் மை பூசும் கண்ணை நான் கண்டேன். உன்னை மார்போடு நினைக்கின்றேன். ஓடோடி வா. எப்படி தெரியுமா? அது என்னடி ரக்கம்மா பல்லக்கினே. மாமா நல்லா வந்தீங்க, ஆடுனீங்க, பாடுனீங்க. ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என் ராஜா செல்லம் இந்த சுடுங்க. எவ்வளவு ஆணவம் இருந்தால் அன்று நேரத்தில் அரண்மனையில் என்னை பார்த்து விட்டக்கால் செருப்புக்கு சமண்டு வைத்து விட்டான் அந்த ராஜா. யாரது? என் நாட்டு இளவரசன். அவனுக்கோ மணிமொழியா நடந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு மணிமொழியை நான் தான் வைத்தான். என்னை பார்த்து விட்டக்கால் செருப்புக்கு சமண்டு வைத்தான் அவன். ஐயோ, அந்த செருப்பின் சிறப்பை காட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நீ என்ன செய்யணும்? ஐயோ மாமா இருங்க, இவ்வளவு டென்ஷனா, இவ்வளவு கோவமா? மாமா உன்னை பார்த்து மாபெரும் சபையில நீ யாரிடா எனக்கு மணிமொழி சூட்டுவது? நான் விட்ட செருப்பை எடுக்கக்கூடியவன், காலால் சொல்லக்கூடிய வேலையை கரத்தால் செய்யக்கூடியவன், வேலை இல்லாம வடநாட்டிலிருந்து வாழ வழி இல்லாம இந்நாட்டுக்கு பிழைக்க வந்த பிச்சைக்காரன் சொல்லி கேட்டானே, அங்கே உன்னை போட்டு தள்ளுவாங்க வேண்டித்தானே. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீ என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை அவன் தங்கை ரோஜாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. சரி, அந்த மஞ்சள் நீராட்டு விழாவை எப்படியாவது மரண விழாவாக மாற்ற வேண்டும். அப்படியா? நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செவியை கொடு. அப்படியா? இந்த உலகத்துல ஒரு பொம்மலை நினைச்சா அனைத்தையும் சாதிக்கலாம். ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமுமே பெண்ணால். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொம்மலை நினைச்சா இந்த விரலை கொண்டு வினையை மீட்டலாம், இதே விரலால் விஷத்தையும் கலக்கலாம். நீ விரலை மட்டும் காட்டு, நான் ஒரலையே முழுங்கிடுறேன். நீ இருக்கிற வரைக்கும் நான் எதற்கும் தயங்க மாட்டேன். நீ புள்ளி மட்டும் போடு, நான் பெரிய கோலத்தையே போட்டுறேன். நீ கோடு மட்டும் போடு, நான் வந்தவாசிக்கு ரோடே போட்டு. மாமா சந்திப்போம். அப்படியா? கவலை வேண்டாம், புறப்படுக்க போகிறேன்.